வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு விளையாட்டு செய்தி. என்ன திடீர்னு விளையாட்டு செய்தி? காரணத்தோடு தான். ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11 வரை ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுதுங்க. ஒலிம்பிக்ஸ் கேம் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாரிஸ் கார்னர் இருக்கே, அங்கே இல்லை, பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ் நகரத்தில் நடக்க போகுது. சரி, நமக்கு என்ன அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு கௌரவமான விளையாட்டு, அதில் கலந்துக்கிறது பெரிய கௌரவம். அப்போது பல நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அதில் போய் கலந்துக்குவாங்க. அந்த காலகட்டத்தில் அநேகமாக தடகளம் மற்றும் பல விளையாட்டுகள் அங்கே நடக்கும். அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம், திறமையான விஷயம் கூட, ஒரு சவாலான விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அதில் கலந்துக்கிறதே பெரிய விஷயங்க. எல்லாராலையும் செலக்ட் ஆக முடியாது. அதனால் அதில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். சரி, நான் கலந்துக்க போகிறேன்னான்னு கேட்குறீங்களா? என்ன விளையாடுறீங்க? நாம் கலந்துக்க போகிறோம். அதாவது இந்தியா சார்பாக நிறைய பேர் போகிறாங்க. ஒன்று, அதுலேருந்து அப்படி கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டசன் 12 பேர், ஆணும் பெண்ணுமாக 12 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 12 பேருக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அனைவரது சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. 12 பேர் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாலை மலரில் ஒரு செய்தி பார்த்தேன். உடனே ஒரு ஐடியா வந்தது, ஏன் நாம் அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கக்கூடாது? நம்ம பாராட்டு தெரிவித்ததுனால அவங்க நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. பாராட்டு என்பது மனதுக்கு ஒரு உற்சாகம். வாழ்த்தி வழி அனுப்புகிறாங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? அந்த போருக்கு போகும்போதோ, ஒரு எக்ஸாமுக்கு போகும்போதோ, ஒரு விளையாட்டுக்கு போகும்போதோ, ஒரு போட்டிக்கு போகும்போதோ 4 பேர் வாயார மனசார வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் கிடைக்காது மார்க்கு. ஆனால் அந்த வாழ்த்தானது அந்த போட்டிக்கு செல்கிறாங்க பார்த்தீங்களா, கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மன உற்சாகம். இவ்வளோ பேர் நம்ம மேலே ஆர்வமாக இருக்காங்களா, இவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும். அவங்களுடைய இயல்பான போட்டித்தன்மை, அவங்களுடைய திறமை, அதையெல்லாம் மீறி ஒரே 1% இது உற்சாகத்தை கொடுக்கும். அதுக்காக தாங்க இது சொல்கிறது. இதான் விஷயம். நீங்களும் இதை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் மனசார வாயார ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அந்த 12 பேரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, எல்லா போட்டியாளர்களுக்குமே நாம் இதன் மூலம் வாழ்த்து சொல்கிறோம். அந்த 12 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிறதுனால அவங்க யாருங்கிறத நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். சரி, இனி ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். வரீங்களா? சரத் கமல், பிரவீன் சித்ரவேல், ஜெஸ்வின் ஆல்ட்ரின், சந்தோஷ் குமார், ராஜேஷ் ரமேஷ், வித்யா, சுபா, பிருத்திவிராஜ், இளவேனில் வாலறிவன், விஷ்ணு சரவணன், நேத்ரா குமணன், தீராம் பாலாஜி. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. பாருங்கள், என்ன ஒரு ஆக்ரோஷம்! இதெல்லாம் அவர்களது பழைய சாதனைகள். அவர்களது பழைய சாதனைகளை அவர்களே முறியடிக்க களம் காண புறப்பட்டு விட்டார்கள். காத்திருங்கள், விரைவில் செய்தித்தாளில் இவர்கள் புகைப்படங்களையும் வெற்றிகளையும் காணலாம். வாழ்த்துறீங்களா? தாராளமாக வாழ்த்துங்க. நல்லபடியாக போய் நல்லபடியாக விளையாண்டு பல வெற்றிகளோடு அவங்க திரும்பணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆவல். ஏதோ நம்மளால் முடிஞ்சது வாழ்த்தி வழி அனுப்புவோம். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.